இந்த நஜாத்துன்னு பேர் வச்சது, அடிக்க சொன்னது, போர்டு வைக்க சொன்னது, இந்த சித்தாந்தம் எல்லாம் உருவானது இங்கதான். எங்க? தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க்குடைய கோட்டையாக திகழ்ந்து பிரச்சார கேந்திரமாக இருந்து பேருக்கு தான் தஞ்சாவூரை தவிர தஞ்சை மாவட்டம் பேர்ல நடந்த அத்தனை ஷிர்க்கு வெறியாட்டமும் இங்க இருந்துதான் தலையெடுத்தது. திருப்பந்துருத்தின்னு ஒரு ஊரு, அது உங்க மாவட்டமா நாகை மாவட்டமா? தஞ்சை மாவட்டம். திருப்பந்துருத்தியில எனக்காக உலமாக்கல் சபை கூடுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு விட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், சங்கரமந்தலை நீக்க மாட்டேங்கிறாங்க, இவனை விடக்கூடாது, இவனை அட்ரஸ் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக வேண்டிய சங்கரமந்தல் திருத்துறையும் திருப்பந்துருத்திங்கிற ஊர்ல உலமாக்கல் சபையுடைய பொதுக்குழு கூடுகிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு உள்ளதை நினைச்சு பாக்குறேன், இப்ப உள்ளதையும் பாக்குறேன். அதுக்காகத்தான் அன்னைக்கு என்ன நிலைமை இருந்துச்சுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். திருப்பந்துருத்தியில எனக்கு அழைப்பு வருது, என்னுடைய அண்ணனுக்கு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? நீங்கள் உலமாக்கல் சபையில வரணும், உங்க விஷயமாக நாங்கள் பேச இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உள்ளூர் மக்கள் நம்மகிட்ட நண்பர் எல்லாம் சொன்னாங்க, வேணாம் திட்டத்தில் கூப்பிடுறாங்க, நீங்க போக வேணாண்டாங்க. திட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போவோம், பின்வாங்க கூடாது. நான் 2 பேர் தான் உலமாவெல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்பதான் உலமாக்களுடைய இன்னொரு முகம் எங்களுக்கு தெரியுது. ஒரு முகம் தெரிஞ்சு போச்சு தஞ்சாவூர்லயே, லா இலாஹ இல்லல்லாஹ் இவங்களுக்கு கிடையாது, அப்பட்டமான ஷிர்க். அபூஜஹலுடைய ஆள்கள் உள்ளுக்கு அப்புறம் அபூஜஹல் இருக்கு, முகமூடி தான் அவங்க பேரு. கிழிச்சு பார்த்தா உள்ள இருக்கிறது என்ன? அபூஜஹலுடைய கொள்கை, மக்கத்து காபீர் கொள்கை. அதுதான் இஸ்லாமுடைய இவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கிட்ட தஞ்சையில 2வது முகம் தெரியுது. திருப்பந்தூர்த்தில போனா உடனே ஐஸ் வைக்கிறாங்க. எப்படி? ஏன் சம்சுல் ஹுதாசரத் ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அவர் தலைமையில் தான் கூடுகிறது. அவர் என்ன சொல்றாரு? தம்பி ஜெயினுல்லாஹ் ரொம்ப திறமையான புள்ள. எப்படி? நம்ம நோட்டீஸுக்கு பதில் சொல்றாங்க, தம்பி ஜெயினுல்லாஹ் ரொம்ப திறமையான புள்ள, நம்ம களத்துல இறங்கினா தீவிரமா பம்பரமா செயல்படக்கூடிய புள்ள, அவருக்கு ஜமாத்துல் உலமாவுல எல்லாம் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது, அவர் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கணும். எப்படி கதை? ஆசை வார்த்தை காட்டுறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டால் இந்த நோட்டீஸ் வெளியிட்டது. எந்த நோட்டீஸ்? ஏன்னா இப்படி ஷிர்க்குக்கு மாநாடு நடத்தீங்க அந்த நோட்டீஸ் போட்டன, அது தப்புதான் என்று நான் மன்னிப்பு கேட்டால் ஜமாத்துல் உலமாவுக்கு என்னை செயலாளராக ஆக்குறேன்னு சொல்றாங்க. எப்படி பேரம் பேசுறாங்க? என்னை ஐஸ் வச்சு என்னை பாராட்டி நீ மன்னிப்பு மட்டும் கேளு, ஜமாத்துல் உலமாவுக்கு நீ தான் செக்ரட்டரிங்கிறாங்க. தலைவர் சம்சுல் ஹுதா, நான் செக்ரட்டரி. அடுத்த ஒட்டுமொத்த உலமாக்களுக்கு 2வது இடம், அதை நாங்க தர்றோம். ரசூலுல்லாஹ் காலம் அப்படி எனக்கு யாவும் வந்துச்சுங்க, இப்படித்தான் அவைகள் பண்ணாங்க, எந்த பதவி வேண்டாம் தர்றோம்னு சொல்லி. அப்படி அது ஒரு சுன்னத்து நிறைவேறுது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? தாராளமா மன்னிப்பு கேட்க தயார். இந்த நோட்டீஸ் இந்த கையில கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒன்னையா கேட்கிறேன், நான் எழுதுனது தவறு நிரூபிச்சுதான் மன்னிப்பு கேட்டுறேன். பதில் எனக்கு வேணும், சும்மா மன்னிப்பு கேட்க மாட்டேன். எழுதுன நோட்டீஸ் கையில வச்சிருக்கிறேன், அந்த நோட்டீஸ நான் என்ன செய்வேன்? அந்த நோட்டீஸை உங்களுக்கு வேணும்னு சொன்னா மாநாட்டுக்கு வாங்க, தௌஹீத் ஜமாஅத்துடைய வரலாற்று கண்காட்சியில அதுவும் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன். ஒவ்வொரு பாராவா வாசிப்பேன், இது இப்படி இப்படி தவறுன்னு எனக்கு சொல்லு, ஆன்சர் கொடு. தவறு என்று சொன்னா ஒவ்வொரு தவறுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன், ஹோல்சேல் மன்னிப்பு கேட்கல. இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இதுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் சொல்றேன். உடனே என்ன பண்ணாங்க? உலமாக்கள் இன்னொரு மூஞ்சி தெரிஞ்சு வச்சா, தீன்லாம் இவங்களுக்கு கிடையாது, இவங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது, இவங்களுடைய தப்புகளை யாரும் சுட்டி காட்டக்கூடாது. அப்புறம் நான் இதை சொன்ன உடனே அப்படி கண்ணை காட்டுறாங்க. அடுத்த முகம் என்ன முகம்? இவனை அடிக்கணும், விடாதீங்க, நீ மன்னிப்பு கேட்கவும் போயிருவியாடா போடான்ட்டாங்க. திடீர்னு உனக்கு செக்ரட்டரி பதவி தர்றேன்னு சொல்றவங்க மாட்டேன்ற உடனே, மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற உடனே அடுத்த வினாடி யாரு? நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி இப்படி தாடி, இப்படி இப்படி தலப்பா, எப்படி பேசுறாங்க? ஒரு ரவுடி பேசுவான, பேட்ட ரவுடி, அதை விட கீழ்த்தரமான அநாகரிகமான ஸ்டைல்ல அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய போர்வைக்கும் அவங்களுடைய தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வகையில ஒரு திருப்பொறிக்கையுடைய நடையில தொலைச்சு விடுவோங்கிறாங்க. மன்னிப்பு கேட்காம நீங்க போக கூடாது,
நான் என்ன செஞ்சேன், நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிமினலா திங்க் பண்றேன் அந்த காலத்திலேயே, எனக்கு தெரிய வைகளை பத்தி வணங்குதா. நான் என்ன பண்ணிவிட்டேன்னு சொன்னா, இந்த மிரட்டல் இங்க வச்சுக்கிறாத. நான் இங்க வரும்போதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னை அடிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க, இன்னென்ன ஆளுக்கு தான் அது காரணம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நல்ல அடி. அடுத்த நிமிஷம் உன 50 பேருக்கு பெரிய தலையில சொல்லிவிட்டேன். சம்சுல் ஹுதா, கனியசர் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போறதுக்கு நாங்க எல்லாம் கிறுக்க இல்லை, நாங்கள் விவரமான ஆள் தான், இல்லாட்டி 2 பேர் தனியா இவ்வளவு கூட்டத்துக்கு நாங்க வருவோமா, இது சும்மா டூப்பு தான் விட்டேன், எழுதிதான் கொடுக்கல, மன்னிப்பு கேட்க கூடாதுக்காக வேண்டி நான் இதை செஞ்சேன். அப்படி ஆடி போயிட்டானுவோ, விறகு கட்டை உருட்டு கட்டையெல்லாம் வச்சு. நான் எதுக்கு சொல்றேன், உலமாக்கள் ரவுடிகளாக திரிந்த காலம். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், அதனுடைய தொடர்ச்சியாக இதே ராஜகிரியில அது தொடர்ச்சியா ஒரு வருஷத்துல கூட்டம் போல வரணும். என்ன ஜாபம் இருக்குதா, 85 86 நினைக்கிறேன். அவ்வளவு ரகல வெட்டு குத்துகள் இதே ராஜகிரி நடந்தது. அன்னைக்கு பேச முடியல, கூட்டம் போட முடியல, நம்ம சகோதரர்கள் அடி வாங்கினார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், அந்த நேரத்தில் அடிச்சார்களே. அப்படிப்பட்டவர்களாம் இன்னைக்கு ஜமாத்தில் பொறுப்பில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை. யார் அதுக்கு சூத்திரவாதியா இருந்தவர்கள் இப்ப நான் சொன்ன இதே கூட்டம் தான். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தௌஹீதுக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு கேந்திரம் இருந்தது என்று சொன்னால் அது தஞ்சை மாவட்டம், அது ராஜகிரி, பண்டாரவடை, ஐயம்பேட்டை, வழுத்தூர் பகுதி. இங்கிருந்துதான் ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடியவர்கள் வெறிப்பிடித்து அலைந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை, அவங்க பேர்கள் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அந்த தஞ்சை மாநாட்டில் வந்து பேசினார்களே பெரிய பெரிய தொடை தட்டி பேச்சாளர்கள், அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க காணா. ஆனா தௌஹீத் எங்க இருக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு மேலே பார்க்க முடியல, சேரு இல்லையா, கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க. தௌஹீத் எழுச்சி எப்படி இருக்குன்னா, இந்த பகுதியில் உள்ள அத்தனை சேர்களும் வாடகைக்கு எடுக்கப்பட்டு இனிமே ஸ்டாக் இல்லைங்கிறான். அப்ப ஸ்டாக் இல்லாம கீழேயாவது உட்காருங்க என்று சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த எழுச்சி உங்களுக்கு புரியுதா? இது சாதாரணமாக வந்ததல்ல. இந்த எழுச்சிக்கு பின்னால் நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய உறுதியான நிலைப்பாடும், எத்தனை பேர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டு தனியா எல்லாரும் தன்னை விட்டு ஒதுங்கும் போது எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும். அப்படி எல்லாம் இந்த ஊர்ல, இதுக்கு பக்கத்து ஊர்கள்ல எல்லாம் பல பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்த வளர்ச்சி காரணம். அன்னைக்கு புடிவாதமா உறுதியா இல்லைன்னா அல்லாஹ் இப்படி ஒரு வெற்றியை தந்திருக்க மாட்டான். பேசுகிற பேச்சாளர்கள் மாத்திரம் உறுதியா இருக்கல, இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொள்கை சகோதரனும் பத்தரை மாற்று தங்கமாக இருந்தான். அந்த அளவுக்கு உறுதிப்பாடாக இருந்தான். ஊரையே எதிர்த்து நின்றான், தன்னந்தனியாக நின்றான். அவ்வளவுக்கு பிறகுதான் அல்லாஹ் இப்படி ஒரு எழுச்சியை தந்திருக்கிறான் என்பதற்காக இந்த ராஜகிரி எழுச்சி மாநாட்டை பற்றி விளக்குவதற்கு ஏற்ற இடம் என்பதற்காக இது நான் சொல்றேன். இது பீடிகை. இந்த தௌஹீத் எழுச்சி மாநாடு ஏன், அதுக்கு வந்துருவோம். இது உங்க பகுதிக்கு சொல்ல வேண்டிய ஒரு